ஹே கைஸ், இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷன்ல என்னோட பணத்தை எஃப்டில மட்டும் போட்டு என்னோட கேபிட்டலை க்ரோ பண்ண முடியுமா? இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஈக்விட்டியில போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இன்னைக்கு வீடியோல எஃப்டி, ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மூணுதுல எதுல உங்க பணத்தை போட்டா ஃபாஸ்டா க்ரோ ஆகும் அப்படின்றதுதான் இன்னைக்கு வீடியோல லைவ் கால்குலேஷனோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எஃப்டினா என்னன்னு பார்ப்போம். எஃப்டின்றது பிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லுவாங்க. நீங்க எஃப்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பேங்க்குக்கு எந்த பேங்க்குக்கு வேணா போய் எஃப்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்கனாலே போதும், அவங்க உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க கொடுக்குற அமௌண்ட்டை எஃப்டில போட்டுருவாங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஆனுவலி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இதுல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை கேரண்டீடு சேஃப்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேங்க்ல நீங்க போட்டிருக்க அமௌண்ட் 100% செக்யூரா இருக்கும். ஸோ இதோட டார்க் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் தான். எஸ், இந்தியாவோட ஆவரேஜ் இன்ஃபிளேஷனே 5 to 6%. பட் எஃப்டியோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 to 7%. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்ற அதே ஸ்பீட்ல தான் எஃப்டில நீங்க போட்டிருக்க அமௌண்ட்டும் க்ரோ ஆகும். அதாவது உங்க பணம் செக்யூரா இருக்கும், ஆனா வெல்த் க்ரோ ஆகாது. செகண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை தான் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தின ஸ்கில் இல்லை, எனக்கு அதுக்கான டைமும் இல்லை, ஆனா ஒரு நல்ல ரிட்டர்ன் வரும்னு நினைச்சீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் போறது குட் சாய்ஸ் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நீங்க போற பணத்தை ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் தான் மேனேஜ் பண்ண போறாரு. உங்களோட பணத்தை அவர் பிராடா நல்ல கம்பெனிஸ்ல பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. ஸோ இதுல வந்து ரிஸ்க் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா மீடியமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதோட ஆவரேஜ் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் 12 to 15% சொல்றாங்க. மந்த்லி 500 வச்சு கூட எஸ்ஐபி வழியா உங்களோட வெல்த்தை காம்பவுண்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட அமௌண்ட் வந்து எப்படி க்ரோ ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கான்செப்ட் காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா இது காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்னன்னு தனியா ஒரு வீடியோவே போட்டிருப்போம், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. தேர்ட் வந்து டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க எந்த கம்பெனியோட ஷேரை வாங்கணுமோ வாங்கிக்கலாம். ஸோ இது ஹை ரிஸ்க் தான். ஸோ இது ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தப்பான கம்பெனியை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் ஜீரோ ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்க கேபிட்டலை நீங்க திரும்ப எடுக்கவே ஒரு பல வருஷம் டிராப்ல மாட்டின மாதிரி ஆகிரும். ஸோ இதுவே நீங்க ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஃப்டி இது ரெண்டையும் காட்டிலும் அதோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப ஹையாவே இருக்கும். லைக் 20%, 25% அதுக்கும் மேல டபுளா கூட மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ பியூர் வெல்த் ஆக்சலரேஷனுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தான் டாப் சாய்ஸ். அதனாலதான் இது ஹை ரிஸ்க். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க.